ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரை பண்ணலான்னு நானும் சென்னா மசாலாவும் தான் பண்ண போகிறேன். மைதா மாவு 2 கப் எடுத்துருக்கேன். உப்பு, சீனி, தயிர், பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா, பேக்கிங் உப்பு இந்த மாதிரி ஐட்டம் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புசு புசுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா அமுங்கிற பதத்துக்கு, பரோட்டா பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு திரித்து வச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், கசகசா, அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொண்டக்கடலையை நான் மத்தியானமே ஊற வச்சு வேக வச்சுட்டேன். அதையும் ஒரே ஒரு தடவை திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி 1-2 இருக்கும். தண்ணி ஊற்றாமல் திரித்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதை போட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் விழுது சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வாசனை எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியெலாம் வற்றுனதுக்கப்புறம், பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ கொண்டக்கடலை திரித்து வச்சதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் எப்படி வச்சா கூட ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா தான் இருக்கும். ஆட்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய வரும். அதனால தான் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். நீங்கள் கொண்டக்கடலை சில பேர் முழுசாக தான் போடுவாங்க. பையன்லாம் எடுத்து வச்சுருவான். அதனால நான் நல்லா அரைச்சிட்டேன். இதுலேயும் 2-3 நல்லா தெரிய தான் செஞ்சிச்சு. கலர்ஃபுல்லாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. உருண்டையை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நீல வாக்கில் தேய்ங்க. நான் தவால தான் போட்டு எடுத்தேன். நீங்கள் கம்பி மாதிரி இருந்ததுன்னா கம்பி வச்சு அதில் போட்டுடுங்க. இல்லைன்னா டேரெக்டாக அடுப்பில் சுட்டு எடுக்கலாம். எள்ளும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். எள் இல்லாதனால நான் கேரட் துருவி வச்சுருக்கேன். அதையும் கொத்தமல்லியும் கலந்து சேர்த்துருக்கேன். கடாயில் நெய் சேர்த்துட்டு இப்போது செஞ்சு வச்ச நானும் சேர்த்து அது மேலேயும் நெய் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் டேரெக்டாக அடுப்பில் போட்டு எடுத்திங்கனாலும் ஹோட்டலில் வர மாதிரி நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்திங்கன்னா பட்டர் நான் மாதிரி நல்லாவும் இருக்கும். கார்லிக் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கார்லிக் நான் மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக சூப்பராக நானும் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.